ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நிதமும் உன்னை நினைக்கிறேன் நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அத்தியாயம் 21. சொன்னது போலவே அழைத்து கொண்டு சென்றிருந்தான். அழகாக துரு என வந்து அமர்ந்திருந்தாள். சுற்றிலும் இருப்பதை வேடிக்கை பார்த்தாள். அதைவிட பாலாவை ஓரக்கண்ணால் அவ்வப்போது ரசித்து கொண்டிருந்தாள். சாப்பிட ஆரம்பிக்கும் போது இதே தொடர, ஏய் ஒழுங்கா இலையை பார்த்து சாப்பிடு, சுற்றி என்ன வேடிக்கை வேண்டி கிடக்குது என்று தலையில் கை வைத்தவன் நிமிரக்கூடாது, சாப்பிடு, சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் என்று சொல்ல அமைதியாக தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். அவன் தலையில் தொட்டது இவளுக்கு வேறு ஒரு உலகத்திற்குள் அழைத்து செல்வது போல இருந்தது. தன்னைத்தானே மனதிற்குள் திட்டி சுதாகரித்து கொண்டவள் பிறகு வாயை திறக்கவில்லை. சாப்பிட்டு முடித்தவுடன் பில்லை எடுத்து பார்த்தவள், பாலா சார், இதெல்லாம் அநியாயம் என்று சொல்ல, என்ன அநியாயம், கொடு பில்லை கொடு என்று பில்லை வாங்கி பார்த்தவன், இரு உட்கார்ந்துரு, நான் போய் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு தோசைக்கு 350 ரூபாய், இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இல்லையா? அழகா வீட்டிலேயே மாவு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்குவேன். சரிதான், தோசைக்கு அந்த ரேட் இல்லை. தோசையை சுற்றி வச்சாங்க இல்லையா 10 விதமான சட்னி, அதுக்கு தான் இந்த ரேட்டு. இங்கே எல்லாம் இப்படி தான், சும்மா நினைக்கிறியா? எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட். இங்கே ரேட் இப்படி தான் இருக்கும். இரு வரேன் என்று சொல்லிவிட்டு நகர. ஆனாலும் நீங்கள் கொடுத்த ட்ரீட் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹலோ, எங்கே ட்ரீட் கொடுத்தேன்? இன்றைக்கி உனக்கு போட வேண்டிய அமௌண்ட்டில் நீ சாப்பிட்டதுக்கான காசை கட் பண்ணிடுவேன் என்று சொல்லிவிட்டு சிரித்தபடி நகர இவளோ பதறி கொண்டிருந்தாள். திரும்ப வந்து உடனேயே மறுபடியும் ஆரம்பித்தாள். இதெல்லாம் டூ மச். உங்கள் பின்னாடி வரேன்னு சொல்லலை, பிடிவாதமாக அங்கே இருந்தவளை நீங்கள் இங்கே இழுத்துட்டு வந்தீங்க. நீங்கள் பாட்டுக்கு பில்லை போட்டு தீட்டினா அதுக்கு என்ன அர்த்தம்? டெய்லி டெய்லி எங்கேயாவது இது போல் கூப்பிட்டுட்டு போய் எனக்கு சம்பளமே தராமல் ஏமாற்றலான்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு எப்பவும் போல் பணம் போட்டு விடணும். எப்பவுமே காசு காசு தான் இல்லையா? அப்படியே அக்கௌண்ட்டில் போட்டால் கூட உன்னால் என்ன செய்ய முடியும்? ஏடிஎம் கார்டில் இருந்து பேங்க் புக் வரைக்கும் நான் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். உன்னுடைய ஜிபே கூட அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்கள் சார், எல்லாமே ஒரு கடமை உணர்ச்சிக்காகத்தான் பேசாமல் இருக்கிறேன். எனக்கு திரும்ப ஜிபே ஓப்பன் பண்ண தெரியாதா? என்னோடய அக்கௌண்ட் நம்பர் தெரியும், அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு தெரியும், அப்புறம் அங்கே இருக்கிற என்னென்ன டீட்டெயில் வேணுமோ எல்லாமே எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் ஞாபக சக்தி ஸ்ட்ராங், ஆனாலும் உங்களுக்காக உங்கள் மேலே இருக்கிற மரியாதைக்காக எதுவுமே கேட்காம இருக்கிறேன். அப்புறமா எனக்கு கொஞ்சம் பேக்கெட் மணி வேணும், எனக்கு தரணும் பாலா சார். எவ்வளவோ? ஒரு 1000 ரூபாய் மாதிரி கொடுங்க. பர்ஸ் காலியாக இருக்குது. எங்கேயாவது வெளியில் போனால் சட்டுன்னு ஒரு காப்பி குடிக்கணும்னா கூட காசு வேணுமில்ல? ஆமாம், கட்டாயமாக வேணும் என்று சொன்னபடியே இல்லை. அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு நீங்கள் 2 500 நோட்டாக நீட்டக்கூடாது, சேஞ்சாக வேணும். 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் அப்படி வேணும். சரியா? ஏன்? அப்போ தானே பர்ஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அது நல்லாயிருக்கும் தெரியுமா? பர்ஸுக்குள்ளே பணம் இருந்தால் அந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். எப்படி ஒன்று செய்கிறேனே, பேசாமல் எல்லாத்தையுமே பார்த்து 10 ரூபாய் நோட்டாகவே கொண்டு வந்து தரேன், பத்திரமா வச்சுக்குவியா? அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குமே, அதனால் வேண்டாம். இப்போது கேட்ட மாதிரி மட்டும் தாங்க. சரியான அராத்து உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்று சொன்னபடியே இவளை அழைத்து கொண்டு புறப்பட்டான். அடுத்து நேராக வீட்டுக்கு தானே சார்? இல்லை, வேற ஒரு இடத்துக்கு ஒன்று அழைச்சிட்டு போகிறேன். நீ என்கிட்ட கேட்டல்ல? என்ன கேட்டேன்? உன் பர்த்டேக்கு எந்த கிஃப்ட்டுமே வாங்கி தரலன்னு தாத்தா ஃபீல் பண்ணினாங்கல்ல, அதுக்கு தான் உனக்கு கிஃப்ட் தரதா முடிவு பண்ணியிருக்கிறேன். சார், காசெல்லாம் செலவு பண்ண வேணாம், ஏதாவது சிம்பிளாக போதும். ஹலோ, உனக்கு எங்கே காசு செலவு பண்ணி தரேன்னு யார் சொன்னாங்க? அப்படின்னா எங்கே போகிறோம் இப்போது? என்னோடய மாலுக்கு தான் போகிறோம். அப்படின்னா அங்கேயே ஏதாவது ட்ரெஸ் வாங்கி தர போகிறீங்களா? ஆல்ரெடி நீ இங்கே வந்த பிறகு முழுக்க முழுக்க புது ட்ரெஸ் தான் வாங்கி கொடுத்துருக்குறேன், அதை தான் நீ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற. சும்மா சும்மா அதையே சொல்லி காட்டாதீங்க சார். நான் கிளம்பி போகும்போது எல்லாத்தையுமே இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன், எதையுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன், ப்ராமிஸ். எனக்கு உங்ககிட்ட இருந்து தினம் தினம் கொடுக்குற சம்பளம் மட்டும் போதும், அதை தாண்டி எதையுமே கேட்க மாட்டேன். பேச்செல்லாம் நல்லா வக்கனையாக பேசு, ஆனால் அதை தாண்டி ஒன்றும் செய்கிறது இல்லை என்று சொன்னபடியே நேராக மாலிற்கு வர அங்கே சஞ்சனாவும் கூட வந்திருந்தாள். அங்கிருந்த ஏதோ ஒரு துணிக்கடைக்கு மாடலாக இவளை அழைத்திருக்க ஃபோட்டோ ஷூட் சென்று கொண்டிருந்தது. ஹை சஞ்சனா மேம் என்று வாய்க்குள் சொல்ல, நீ ஏற்கனவே பார்க்கணுன்னு சொன்னல, பேசணும்னு சொன்னல, வா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நிஜமாவா? நிஜமாவா பாலா சார்? உங்களுக்கு கோபம் எதுவும் இல்லையே? என்ன கோபம்? வந்து உங்களுக்கு சஞ்சனா மேம் பிடிக்கலன்னு பேசுனீங்கல்ல, அவளை ஃப்ரெண்டாக இப்போவும் எனக்கு பிடிக்கும், அதை தாண்டி எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி நீ வா என்று அழைத்தவன் நேராக சஞ்சனாவிற்கு எதிரே நின்று கையை காட்ட அவள்
அந்த நிமிடமே அந்த இடத்திலிருந்து நகர்ந்து வந்தாள். ஹாய் பாலா என்று வேகமாக வந்தவள் வழக்கம் போல இவனை அணைத்து விடுவிக்க, இவளுடைய முகமோ அஷ்டகோணலாக மாறியது. வைஷ்ணவின் மனதிற்குள் சற்று பொறாமை கூட எட்டி பார்த்தது. எவ்வளோ உரிமையா ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறா. இவர் என்னடானா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு கதை சொல்கிறாரு. 2 பேரும் ஏமாத்துறீங்களா? அழகான ஃபேர் தான். எதுக்காக வைஷ்ணவி நீ அவங்கள பார்த்து பொறாமப்படுற? ஐயே, எனக்கு என்ன பொறாமை? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பாலா சாரை பிடிக்கும் தான். அதுக்காக என்று சுணங்கியபடியே மனசாட்சிக்கு பதில் சொல்லி கொண்டிருக்க, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற சஞ்சனா? இது வைஷ்ணவி, என்னோட அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணுன்னா எனக்கு புரியல. உனக்கு வீட்டு நிலமை தெரியும் தானே? நந்தினி அத்தைக்கு அக்கா இருந்தாங்கல்ல, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், தெரியும் தெரியும். அவங்களோட பொண்ணு. ரொம்ப வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, பாலா கிடச்சிட்டாங்களா? ஆமாம், கிடச்சிட்டா. பேர் வைஷ்ணவி. உன்னை ரொம்ப பிடிக்குமா? பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கு தான் அழைச்சிட்டு வந்தேன். ஹாய் என்று சொன்னபடி வைஷ்ணவிக்கு அருகே வர, அப்போதுதான் இருவருக்கும் இடையே இருந்த வித்தியாசம் புலப்பட்டது வைஷ்ணவிக்கு. வைஷ்ணவி சராசரியாக நார்மலான பெண் போல இருந்தார். அதுவே சஞ்சனா அல்ட்ரா மாடர்ன் பெண்ணாக இருந்தார். நடப்பதில், பேசுவதில், ஏன் இவளது கை தொடுவதிலிருந்து அனைத்திலுமே தெரிந்தது நாகரிகம். தனக்கும் அவளுக்குமான வித்தியாசத்தை பார்த்தவள் மெல்ல புன்னகைத்தபடியே, நல்லா இருக்கீங்களா என்று கேட்க, ஹாய், என்னது மரியாதையாக பேசுகிற? என்ன பாலா, உரிமையோடு பேச மாட்டாளா என்று கேட்க, எப்படி கூப்பிடுறது? சிஸ்டர்னு சொல்லு, எப்படினாலும் அதுதானே முறையாகும் என்று சொல்ல, பாலாவோ நீ திருந்த மாட்ட, என்னவோ பேசிக்கோ என்று சொல்லிவிட்டு நகர்ந்திருந்தாள். இருவருக்கும் உங்களுக்கும் எல்லாமே சரியாகிடுச்சா என்ன என்று அடுத்த கேள்வியை கேட்க, நிச்சயமாக சரியாயிடும். சரியாகாமல் எங்கே போயிட போகிறான்? பாலா பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு என் பேரில் கோபம் இருக்குது. ஆனால் அது தொடரெல்லாம் அவனால் முடியாது. நான் சின்ன வயசுலேருந்தே அவனை பார்த்துருக்குறேன். எல்லாமே சரியாயிடும். நான் இங்கே வந்ததே பாலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான். நிச்சயமாக எங்கள் கல்யாணம் நடக்கும் என்று சொன்னவள், சரி நீ எப்படி வந்த? நீ எங்கே படித்த, எங்கே இருந்த என்று கேள்வி கேட்க, தன்னை பற்றி என்ன சொல்லுவது என யோசித்தவள் சுருக்கமாக 2 வரிகள் சொல்லிவிட்டு, ஓகே நான் கிளம்புறேன் என்று நகர்ந்து வந்தாள். வரும்போது மனதிற்குள் பாரமாக அமுத்த ஆரம்பித்தது. நிச்சயமாக சஞ்சனா பாலாவை திருமணம் செய்து கொள்வாள்தான். தன் மனதிற்குள் ஆசை இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் விலகிச் செல்லத்தான் வேண்டும் என மனதிற்குள் தோன்ற சற்று முகவாட்டத்தோடு நகர்ந்தாள்.